சாம் கரனின் சாகச கதை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. சாம் கரன் ஜிம்பாப்வே நாட்டில் பிறக்கிறாரு. சாம் கரனோட அப்பா கிரிக்கெட்டர் தான். தன்னால தான் கிரிக்கெட்டர் ஆக முடியல, தன்னோட 2 பையனையும் எப்படியோ கிரிக்கெட்டர் ஆக்கிடலான்னு நினைக்கிறாரு. சாம் கரனும் ஸ்கூல் டீமுக்காக நல்லா விளையாடுறாரு. 2 டைம் டபுள் செஞ்சுரிலாம் அடிச்சு ரெக்கார்ட்லாம் பண்றாரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது சாம் கரனோட அப்பா இறந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜிம்பாப்வே நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை. சாம் கரனோட வீட்டை அரசாங்கம் அபகரிச்சிடுறாங்க. சாம் கரனோட அப்பா எப்படி இறந்தாங்கன்னு கூட தெரியாம அந்த கஷ்டத்தை எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்பாவோட கனவை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கிலாந்துல இருக்கிறாரு. சாம் கரன் அவர் தான் சப்போர்ட் பண்ணி நீ இங்கிலாந்து வா அப்படின்னு சொல்றாரு. இங்கிலாந்து போயிட்டு இங்கிலாந்து டீமுக்காக விளையாட ஆரம்பிக்கிறாரு. நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் ஜிம்பாப்வே தான் காரணம். இவங்களை கிரிக்கெட்ல எப்படியோ தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. வீட்டை எப்படியாவது மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம். இதெல்லாம் தான் சாம் கரனை இன்னைக்கு ஒரு வெற்றியாளர்னு திகழ வச்சிருக்குது. உங்களுக்கு சாம் கரனை பிடிக்கணும், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல சாம் கரன் கமெண்ட் பண்ணுங்க.